சின்ராச கையிலே பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஃப்ரைடே ஆச்சுன்னா என் ஹஸ்பண்ட்க்கு கண்டிப்பாக நான்வெஜ் செஞ்சே ஆகணும். ஸோ அவர் சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்களா, சரி இன்றைக்கி செமி கிரேவியாக வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மசாலாவுக்கு வறுத்து வச்சுட்டு அப்புறமா தந்தூரி சிக்கனுக்கும் மசாலாஸ் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிட்டேன் நான். ஸோ தந்தூரி சிக்கன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. எந்த விதமான ஃபுட் கலரும் இல்லாமல் நம்ம வீட்டில் சூப்பராக செய்யலாம். ஸோ அதை மேரினேட் பண்ணிவிட்டு இப்போ மசாலாவுக்கு பவுடர் அரைச்சேன்ல, ஸோ அது கூடவே தக்காளியும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிறேன் கிரேவிக்கு. ஸோ வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கனை போட்டு முதல்ல ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் போட்டு சால்ட்டும் போட்டு மூடி போட்டு வதக்கி வதக்கி விட்டிங்க அப்படின்னா ஒரு 25 to 30 மினிட்ஸில் நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா தந்தூரி சிக்கனும் ஏர் ஃப்ரையர்லேயே வச்சு எடுத்துட்டேன். எண்ணெயே சேர்க்காமல் சூப்பராக வரும். இதுதான் இன்றைக்கி எங்களோட லஞ்ச். நீங்கள்லாம் வீக்கெண்டுக்கு என்ன சமைச்சிங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.